சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இது கார்த்திகை மாதம், ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு உகந்த ஒரு மாதம். எல்லாருக்குமே ஒரு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். முக்கியமா ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு எவ்வளவோ பேர் பக்தர்கள் மலைக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. இந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து உரிய முறையில இந்த விரதங்களை கடைபிடிச்சு நல்ல விதமா சுவாமிய போயிட்டு பார்த்துட்டு வந்த பிறகு சில அடியார்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நேத்துதான் மலைக்கு போயிட்டு வந்துட்டோமே, இன்னைக்கு உடனே அசைவம்லாம் செஞ்சுடு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு செயலை மாத்திக்கிங்க. என்னன்னா, நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 நாட்களுக்கு இந்த அசைவம் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எதற்காகனா, உங்களுடைய உடல் இத்தனை நாட்கள் ஒரு விதமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, சைவ உணவு, தினமும் 2 வேளை குளியல், பச்சை தண்ணியில குளியல், அந்த தூக்கம் அப்படின்றது பாயோ இல்ல ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதுல தூக்கம், தினம்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தது, தினம்தோறும் நடக்கிறது, இந்த காலணிகள் இல்லாமல் மலையேறிட்டு வந்தது, இப்படி நிறைய விஷயங்கள்ல உங்களை நீங்க நல்ல விதமா மாத்தி இருக்கீங்க. அது அத்தனையும் உடனே சட்டுன்னு ஒரு விதமான வாழ்க்கை முறைக்கு மாறும்போது உடல்நல அசௌகரியங்கள் வரும் அப்படின்றதுனால நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்பு நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் நாள் கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த உடல் வந்து தன்னுடைய இயற்கை நிலை அப்படின்றத ஏத்துக்கிட்டு மறுபடியும் அதனுடைய பழையபடி அந்த வாழ்வியல் முறைக்கு வரணும் அப்படின்றதுனால சில விஷயங்களை நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதனாலதான் மலைக்கு போயிட்டு வந்த உடனே அசைவம் சாப்பிடும் பொழுது உடம்பு வந்து அதை ஏத்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணணும். அதாவது அதை வந்து செரிமானத்துக்கு தயார் பண்ணணும். இத்தனை நாள் நீங்க எடுத்துக்கிட்ட உணவு வேற, இப்ப திடீர்னு ஒரு ஹெவியான அந்த அசைவ உணவு எடுக்கும்போது அதற்கான டைஜஸ்ட், அதாவது அதற்கான ஜீரண சக்திக்கான நேரம் அப்படின்றது வேற. 2 வேளை குளிச்சிருப்பீங்க, இப்ப காலையில எழுந்துக்கிறதே லேட்டா எழுந்துப்பீங்க, டெய்லி செப்பல் இல்லாம கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, இப்ப வேறு விதமான ஒரு வேலை அப்படின்னும் போது செப்பல் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு ஆஃபீஸா எங்கேயோ போறீங்க. இதெல்லாம் வந்து உடனடியா அந்த மாற்றங்கள் வரும்போது நம்ம உடல் வந்து அதை ஏத்துக்கணும் இல்லையா? அதனால நம்ம பெரியவங்க சொன்னாங்க. இன்னொன்னு, எந்த அளவுக்கு பக்தியோட நீங்க அந்த சுவாமிய போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே அளவு அதே பக்தியோட அந்த குறிப்பிட்ட 3 நாட்களுக்கும் நீங்க மலைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, மலைக்காக தான் நீங்க வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்றத மனசுல பதிய வச்சுக்கிட்டு அந்த பிரசாதங்களை எல்லாம் உரிய முறையில யாராருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் முறையா கொடுத்துட்டு அதற்கு பிறகு மெதுவாக உங்களுடைய பழையபடி உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ நல்ல முறையில நீங்க கடைபிடிக்கலாம். இல்ல இந்த 48 நாள் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னும் போது அதையே கூட நீங்க வாழ்க்கை முழுக்க கூட கடைபிடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான் இல்லையா? அதனால இந்த ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வர பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த திருப்பதி போயிட்டு வரீங்க, அங்கிருந்து பிரசாதம் லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரீங்க, அதை நீங்க உரிய முறையில சொந்தங்களுக்கு உறவுகளுக்கெல்லாம் கொடுக்குற வரைக்கும் நீங்க அசைவம் சாப்பிட வைக்கிறது நல்லது. இப்படி இந்த பிரசாதங்கள்லாம் வீட்டுல இருக்கு, அதை வந்து நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நாம எப்படி சுத்தபத்தமா இருந்து விரதத்தை கடைபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த பிரசாதங்களை எல்லாம் உரிய முறையில கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் நம்மளுடைய விரதம் அப்படின்றத முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஐயப்ப பக்தர்களாகட்டும், இன்னும் விரதம் இருந்து எவ்வளவோ கோயில்கள் எல்லாம் போறீங்க இல்லையா, நீங்கெல்லாம் கூட இதை நீங்க கடைபிடிக்கலாம். சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.